ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நைட் டிஃபன் வந்து குழி பண்ணிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்யணுன்னா 4 வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், 4 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப மிளகா வச்சுங்க. நான் வந்து கம்மியான காரன்றதால ஒரு மிளகா வச்சுருக்கேன். கருவேப்பிலைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை வந்து அலசிட்டு உருவி வச்சுருக்கிறேன். கடலப்பருப்பு வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. கூடவே எண்ணெய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு மாவு இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இட்லி மாவாட்டி ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து நம்ம பணியாரத்துக்கு மாவு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை புளிப்பில் பணியாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து வானல் வச்சுருக்கேன். வானல் காஞ்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காயணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்ச பிற்பாடு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து கம்மியாக செய்கிறதுனால நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கடுகு கடலப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், கடலப்பருப்பு நல்லா வறுபடணும், இல்லைன்னா கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும். கடலப்பருப்பு வறுபட பிற்பாடு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து பொடியாக இருக்கேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் வந்து மாவு கம்மியாக இருக்குன்றதுனால அதனால் பச்சை மிளகாய் வந்து ஒன்று தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கலாம் அந்தளவுக்கு மாவு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. மிளகா வதங்கிடுச்சு. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கிற வெங்காயம் போட்டிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கினா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வதக்கிட்டுருக்கேன்னு பாருங்கள். நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் ஊற்றி வதக்கிட்டுருக்கேன். ஏன்னா நான் பணியாரம் குழி பணியாரத்துக்கு வந்து நமக்கு வந்து எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் குழி பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கனால நான் வெங்காயம் எண்ணெய் கம்மி தான் ஊற்றினேன். வெங்காயம் வதக்கியாச்சு. பாருங்கள், மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து பாருங்கள், மாவு வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கேன். மாவு வந்து இட்லி மாவு வந்து அந்த இட்லி சுடுற பதத்துக்கு தான் மாவு வந்து இருக்கணும். பாருங்கள், அந்த கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்குன்னு. எங்கள் வீட்டில் குழி பணியாரம் பாருங்கள், சின்ன வந்து கல் தான். இது வந்து நாஸ்டிக் கல். நல்லா நான் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஏன்னா நம்ம எண்ணெய் பசையோடு வச்சுருந்தோம்னா டஸ்ட் அடிச்சிருக்கோம். அதனால் நான் வந்து நல்லா சோப் போட்டு கழுவி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், கல் வந்து வச்சு நம்ம வந்து ஒரு அரை சூடுக்கு கல் ஏறினா போதும். ஏன்னா ரொம்ப சூடு ஏறிடுச்சுன்னா டக்குன்னு மாவு ஊற்றின உடனே நமக்கு வந்து இப்போ குழி பணியாரம் வந்து தீஞ்சிரும். ஒரு அரை சூடுக்கு இருந்த உடனே நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். எல்லாம் குழியில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆனால் என்கிட்ட இருக்கிற குழி பணியார சட்டி வந்து குழி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஒரு கரண்டி மாவு ஊற்றினாவே எல்லா குழியிலையும் வந்து அந்த குழி பணியாரம் மாவு ஊற்றிடலாம். பாருங்கள், நான் ஒரு கரண்டி மாவு தான் எடுக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக ஊற்றணும். ஏன்னா பெருசாக ஊற்றினோம்னா அது வந்து அந்த எண்ணெய் வந்து சைடெலாம் வந்துடும். அந்த நம்ம ஊற்றுற மாவு வந்து செட்டாக அமையாது. அதனால் நான் வந்து அந்த குழி பணியாரம் மாவு வந்து கம்மியாக தான் ஊற்றிட்டுருக்கிறேன். பாருங்கள், ஒரு அரை குழிக்கு ஊற்றினோம்னா நமக்கு வந்து வெந்ததுன்னா நல்லா குழி ஃபுல்லாக வெந்துடும். பாருங்கள், அழகாக நான் ஊற்றிட்டேன். ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். பிளேட் போட்டு மூடினா தான் எண்ணெய் வந்து வெளியே தரிக்காது. மேலேயும் வந்து கரெக்டாக நம்ம வந்து நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வெந்து உப்பி வந்திருக்கும். பாருங்கள், நான் வந்து பிளேட் போட்டு மூடுனதுனால மேலே வந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், அழகாக திருப்பிக்கலாம். இந்த நாஸ்டிக் கல்லுக்கு வந்து ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க திருப்புறதுக்கு. அந்த குச்சி வந்து எங்கள் வீட்டில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து ஸ்பூன் வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஏன்னா ஸ்பூனும் வந்து கிராக் ஆகாது. நம்ம மற்றபடி இந்த கம்பி வேறு ஏதாவது வச்சு திருப்பணும்னா அது வந்து நம்ம நாஸ்டிக் கல்லுனால கிராக் வந்துடும். கிராக் வந்துடும். அடுத்த டைம் நம்ம பணியாரம் ஊற்றுறது கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஸ்பூன் வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த ஸ்பூன் வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து எண்ணெயில் லைட்டாக தொட்டுட்டு நம்ம திருப்பினோம்னா நமக்கு அந்த கரண்டியில் வந்து மாவு பிடிக்காது. நமக்கு திருப்பது நல்லா சாஃப்டாக வளவன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து இப்போ அழகாக இப்படி திருப்பி போட்டுருக்கேன். பாருங்கள், கல்லில் எதுவும் ஒட்டலை, நம்ம கரண்டியில் எதுவும் ஒட்டலை. பார்த்திங்களா, அழகாக திருப்பி போட்டால் 2வது தட்டு போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், அழகாக மூடி அழகாக திருப்பி எடுத்து நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, நான் வந்து இது வந்து உப்புலாம் போட வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து இட்லி வந்து இது வந்து இட்லி சுட்டு இருந்த மாவு தான். நமக்கு வந்து உப்பு வந்து அந்த இட்லி ஃபஸ்ட்டு சாப்பிடும் போதே தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து இட்லி மாவு வந்து உப்பு கரெக்டாக இருக்குன்னு. நாங்கள் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் வந்து இதுக்கு வந்து உப்பு வந்து போடல. நீங்கள் உங்களுக்கு உப்பு வேணும்னா கூட சால்ட்டு போட்டுங்க, இல்லைனாலும் சரி இட்லி மாவில் இருக்கிற உப்பு போதுனாலும் விட்டுருங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லா பணியாரத்தையும் வந்து எடுத்துட்டேன். பாருங்கள், பார்த்திங்களா, நல்லா சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. பார்த்திங்களா, நம்ம வந்து இப்போ அடுத்த செட்டு வந்து ஊற்றிக்கலாம். 2வது எண்ணெய் ஊற்றி திருப்பி வந்து இன்னொரு செட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து அடுத்தது வந்து திரும்பி வந்து எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள், அடுத்து வந்து இன்னும் ஒரு செட்டு வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுத்து வந்து மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி வந்து மாவு ஒரு செட்டு ஊற்றிக்கலாம். நம்ம இது இந்த சின்ன குழின்றதுனால நமக்கு வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்தால் நமக்கு வந்து குழி ஃபுல்லாக கரெக்டாக வந்துடுது. பாருங்கள்,
நம்ம ஃபுல்லாக ஊற்றுனோம்னா நமக்கு எண்ணெயில் வந்து வெளியில் வந்துடும். அந்த மூடி போட்டு வேக வைக்கும்போது உப்பி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாகிடும். பாருங்கள், திரும்பி மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டால் தான் எண்ணெய் வந்து வெளியே வந்து தரிக்காது, இல்லை எண்ணெய் வெளியே தரிக்கும். மேலத்தில் கொஞ்சம் வேக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டு எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்களா? பாருங்கள், இப்போ 2வது செட்டுன்னு திருப்பிக்கலாம். பாருங்கள், அழகாக சூப்பராக உப்பி வந்துடும் பார்த்தீங்களா? அது வந்து மேலே தட்டு போட்டு மூணு தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உப்பி வரும். இல்லைனா நமக்கு வந்து இது உப்பி வராது. அப்படியே சும்மா தகட மாதிரி அப்படியே உட்காந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், இது வந்து திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்பூனால் தான் திருப்பிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு இந்த நாஸ்டிக்கால் கூட ஒரு குச்சி கொண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த குச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் திருப்பி நல்லா அழகாக தான் இருக்கும். அந்த குச்சி வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து ஸ்பூனால் திருப்பிட்டு இருக்கேன். ஃபுல்லாக திருப்பி போட்டேன். பாருங்கள், திருப்பி தட்டு போட்டு மூணாவது நான் வந்து ஃபுல்லாக கரெக்டாக வெந்து வந்திருக்கோம். பாருங்கள், திரும்பி வந்து தட்டு எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், தட்டு எடுத்துட்டேன். திருப்பி ஃபுல்லாக வெந்துருச்சு. பாருங்கள், அழகாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த குழிப்பணியார் கல்லில் வந்து மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? அழகாக சூப்பராக வருது பார்த்தீங்களா? அப்படியே ஸ்பூன் அளவாக நம்ம அழகாக எடுக்கலாம். பாருங்கள், நான் எப்படி எடுத்து வைக்கிறேன்னு நீங்களே இந்த மாதிரிலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இந்த குழிப்பணியாரத்தை வந்து இவ்வளோ தான் பொருள் போடுவோம். நீங்கள் இன்னும் வேறு எக்ஸ்ட்ரா என்ன போடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் 3வது செட்டு ஊற்றி வச்சுருக்குறேன். பாருங்கள், அந்த 2 செட்டுக்கும் நல்லா சூப்பராக நல்லா அழகாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் வந்து இந்த புளிப்பு வந்து நல்லா ஒரு 2 நாள் கழித்து 3வது இட்லி மாவில் தான் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 செட்டு ஊற்றிட்டேன். இப்போ 4வது செட்டுக்கு வந்து லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டு நான் பணியாரம் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்கு வந்து ஒரு சில வீட்டில் வந்து மாவு கொஞ்சம் ஓவராக புளிச்சிருக்கும். இட்லி சாப்பிட கஷ்டமாக இருக்கும், தோசை ஊற்றி சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி பணியாரம் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னா லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா நமக்கு வந்து புளிப்பு தெரியாது. நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன். புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம பார்க்கணுனாலும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நான் 3 செட்டு வந்து அந்த இட்லி மாவு அந்த ஒயிட் கலர்லேயே செஞ்சுட்டேன். இப்போ 4வது செட்டுக்கு தான் நான் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு ஊற்றிருக்கேன். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தான் காமிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து சாப்பிட வந்து எங்களுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, புளிப்பு இல்லை. பாருங்கள், நல்லா சூப்பராக புஷ்ஷுன்னு உஃபி சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? சில பேர் மாதிரி மாவு புளிச்சிருச்சு நல்லா இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். புளிப்பு வந்து சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும். அந்த அதிக புளிப்பு இருக்காது. இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து அதிக புளிப்பாக இருந்தால் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி தான் செய்வோம். அதுதான் நான் உங்களுக்கும் சரி கடைசியாக ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சேன். பாருங்கள், எந்தளவுக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த இதையும் திரும்பி வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். ஆனால் நான் செய்கிற மாவு வந்து எனக்கு வந்து புளிப்பு வந்து சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் வந்து ஒரு செட்டு வந்து இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டு செஞ்சு காமிச்சேன். பாருங்கள், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி அதிக புளிப்புலேருந்து லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு புளிப்பு வந்து உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சா, இல்லை புளிப்பு குறையில நான் எப்படி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே தான் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டால் புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி வேணால் எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த செடி நம்ம இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டது வந்து இன்னொரு செட்டுக்கு இருக்குது மாவு, அதையும் ஊற்றிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், அடுத்த செட்டுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள், இதுவும் வந்து அந்த மஞ்சள் பொடி போட்ட மாவு தான் நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள், 3 செட்டு வந்து நான் அந்த வெள்ளை கலர் இட்லி மாவில் செஞ்சுட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்த 2 செட்டு தான் நான் வந்து மஞ்சள் பொடி போட்டு மாவில் செய்கிறேன். பாருங்கள், கடைசியாக வந்து என்கிட்ட அந்த 2 குழி வந்து மாவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் சரி நமக்கு அந்த கப்பில் இருக்கு இல்லையா, அது வந்து கரண்டிக்கு வரல. அதனால் கையால் எடுத்து ஊற்றிட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா திருப்புறப்பே நல்லா சூப்பராக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி புளிப்புள்ள மாவுக்கு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. உண்மையிலுமே நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து குழி பணியாரத்துக்கு வந்து இந்த மாதிரி இப்போ இந்த இவ்வளோ தான் கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோ தான் போடுவோம். நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா எந்த பொருள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா சூப்பராக அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த செடியும் எடுத்துடலாம். பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸ்பூனால் எடுக்கவே நல்லா அழகாக நல்லா எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா பன்னு மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழி பணியாரம் பாருங்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இது மாதிரி குழி பணியாரம் செஞ்சு காமின்னு சொல்லி சொன்னாங்க. செஞ்சு காமிச்சிட்டா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன செஞ்சு காமின்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு உங்களுக்கு குக்கிங்கில் போட்டுரும். பாருங்கள்,
அந்தாண்டு வந்து வெள்ளை கலர் பணியாரம், அந்தாண்டு வந்து எல்லோ கலர் பணியாரம். பாருங்கள், ஒரே மாவு தான். இது வந்து லைட்டாக மஞ்சள் பொடி போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. உங்களுக்காக நான் அழகாக பாருங்கள் எப்படி செஞ்சு அந்த உள்ள சாஃப்டாக பன்னு மாதிரி செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த மஞ்சள் கலரில் எடுத்து உங்களுக்கு காமிலாம் பார்த்தா ரொம்ப சூடாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை என் கைக்கு கொஞ்சம் சூடு தாங்கல, அதான் டக்குன்னு கீழே வச்சிட்டேன் பாருங்கள். இது கொஞ்சம் சூடாக தான் ஆகிடுச்சு. ஆனால் சாப்பிட அப்படியே சூப்பராக பஸ்ஸுன்னு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றினேன். இருந்தாலும் அந்த சின்ன குழின்றதால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குமா தெரியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.